ஏப்ரல் 2ஆம் தேதி கோவை, தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 3ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஏழை எளிய மக்களை கசக்கி பிழிந்து பணக்காரர்கள் சிரிப்பதாகவும் சாடல். தமிழகத்தில் வருமான வரி செலுத்துவோர் மிகப்பெரிய வரி மோசடி. வருமான வரி புலனாய்வு பிரிவு அதிர்ச்சி தகவல். உள்துறை அமைச்சரை மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை என அண்ணாமலை பேட்டி. திரைமறையில் யாரையும் சந்தித்து பேசியும் அவசியம் பாஜகவில் இல்லை எனவும் திட்டவட்டம். அதிமுகவுடனான கூட்டணி குறித்து தற்போது பேச விருப்பமில்லை. கூட்டணி விஷயத்தில் அமித்ஷாவின் கருத்தை இறுதி கருத்தாக எடுத்துக் கொள்ளலாம் எனவும் அண்ணாமலை பேட்டி. விஜய்க்கான மத்திய பாதுகாப்பில் எந்த அரசியலும் இல்லை. பாதுகாப்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு எனவும் அண்ணாமலை விளக்கம். நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு இருந்தால் ஆணையம் அமைத்து விசாரிக்கட்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. நூறு நாள் வேலை திட்ட ஊழலில் திமுக பஞ்சாயத்து தலைவர்கள் சிக்குவார்கள். அண்ணாமலை மீண்டும் குற்றச்சாட்டு. இரண்டாம் இடம் பிடிப்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. திமுக, தவிக இடையேதான் போட்டி என விஜய் பேசியதற்கு திருமாவளவன் பதில். இபிஎஸ்-உடன் மோதல் போக்கை கடைபிடிக்கும் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. செங்கோட்டையன் கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலித்ததாக தகவல். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற விஜயின் நிலைப்பாட்டை வரவேற்கிறேன். திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, கோத்தகிரி, அவிநாசி உள்ளிட்ட 7 புதிய நகராட்சிகள் உதயம். புதிய நகராட்சிகள் குறித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியீடு. கோடை வெயில் சுட்டரிப்பதால் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு தேதியில் மாற்றம். ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்குவதற்காக இருந்த தேர்வு ஏப்ரல் 7ஆம் தேதியே தொடங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. யுகாதி வருடப்பிறப்பை கொண்டாடும் தெலுங்கு மொழி பேசும் மக்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அதிகாலையில் கோவிலுக்கு சென்று மக்கள் வழிபாடு. ஜெய்ப்பூரிலிருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்கும் போது டயர் வெடித்து விபத்து. விமானியின் சாதுர்த்தியத்தால் 165 பயணிகள் உயிர் தப்பினர். சென்னை திருவொற்றியூரில் தடை செய்யப்பட்ட மாஜா நூல் மற்றும் காற்றாடைகளை விற்றவர் கைது. 187 காற்றாடைகள் மற்றும் மாஜா நூல் தயாரிக்கும் இயந்திரம் பறிமுதல். சென்னை தியாகராய நகர் மேம்பாலத்தில் இரவு நேரங்களில் தொடரும் பைக் சாகசம்.
மேம்பாலத்தில் அட்டகாசத்தில் ஈடுபடுவோரை கைது செய்ய வலுக்கும் கோரிக்கை. கும்பகோணம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர். பெண்ணின் தாயார் அளித்த புகாரில் மகளிர் போலீசார் நடவடிக்கை. புதுக்கோட்டை அருகே 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெருமாள் சிலை கண்டெடுப்பு. கலை நயமிக்க சிலையை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த ஆய்வாளர்கள் கோரிக்கை. திண்டுக்கல் அருகே கார் பழுது நீக்கும் கடையில் பயங்கர தீ விபத்து. 15ற்கும் மேற்பட்ட கார்கள் தீக்கிரையாக்கியதாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் ஜாக் அமைப்பினர் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். கோவை மதுரையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஏராளமான பக்தர்கள் வருகையால் விழாக்கோலம் பூண்டுள்ள திருச்செந்தூர். அதிகாலை முதலே கடலிலும் நாழி கிணற்றிலும் புனித நீராடி வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். குஜராத் கலவரம் குறித்த காட்சிகளால் மோகன்லாலின் எம்புரான் படத்திற்கு சிக்கல். 17 காட்சிகளை நீக்க மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல். எம்புரான் திரைப்படத்தின் சர்ச்சை காட்சிகளுக்கு வருத்தம் தெரிவித்தார் நடிகர் மோகன்லால். சர்ச்சைக்குரிய காட்சிகள் அனைத்தும் நீக்கப்படும் என்றும் உறுதி. எம்புரான் படக்குழுவினரை RSS மற்றும் பாஜகவினர் மிரட்டுவதாக பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. கலைப்படைப்புகளை முடக்க நினைப்பது பாசிசத்தின் அணுகுமுறை என்றும் சாடல். கோடை விடுமுறையில் மாணவர்கள் தனித்திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். 120வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வேண்டுகோள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். பேண்ட் வாத்தியங்கள் முழங்க மக்கள் வீதிகளில் பாரம்பரிய நடனம். ஒடிசா மாநிலம் கட்டாக் மாவட்டத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்து. 11 ஏசி பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம். ரிக்டர் அளவில் 4.6 பதிவானதாக தகவல். கவுஹாத்தியில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. சொந்த மண்ணில் தோற்ற நிலையில் வெற்றி பாதைக்கு திரும்பி மகிழ்ச்சியை கொடுக்குமா என காத்திருக்கும் CSK ரசிகர்கள். சல்மான் கானின் சிக்கந்தர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் முன் ஆன்லைனில் லீக் ஆனதால் அதிர்ச்சி.
600க்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பதிவேற்றப்பட்ட காட்சிகள் சில மணி நேரத்தில் நீக்கம். குட் பேட் அக்லி படத்தின் 2வது சிங்கிள் வெளியீடு. காட் பிளஸ் யூ பாடலுக்கு வைப் செய்யும் ரசிகர்கள். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.